சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு இந்த 8 ராசிக்காரர்கள் சென்றால் கட்டாயம் அவர்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும். அது எந்தெந்த ராசிக்காரர்கள் எந்த நேரத்தில் செல்ல வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து குலதெய்வ பதிவுகள், ஆன்மீக தகவல்கள் வந்து கொண்டே இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் இருக்கின்றது. அது என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வம் தெரியாதவர்களும் திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக பாவித்து வணங்கலாம். அது ஏங்க திருச்செந்தூர் முருகனை மட்டும் குலதெய்வமாக பாவித்து வணங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஸ்தலத்திற்கே தனி புராணங்கள் இருக்கின்றது. அங்க முருகன் குருவாகவும் காட்சியளிக்கிறார். என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரபத்மனை அழிப்பதற்கு தேவர்களின் குருவான குரு பகவானிடம் ஆலோசனை கேட்டு பின் போரில் வெற்றி பெற்றார் முருகன். அதனால தான் திருச்செந்தூரில் தனக்கு நிகரான அனைத்து மரியாதைகளும் குரு பகவானுக்கு கிடைக்க வேண்டும். இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலில் நம் முருகனை தரிசிக்கும் போது கட்டாயம் அங்கு குரு பகவானின் அருளாசையும் நமக்கு முழுமையாகவே கிடைக்கின்றது. அதனால தான் ஒரு சில ராசிக்காரர்கள் மற்றும் ஒரு சில நட்சத்திரக்காரர்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வியாழக்கிழமைகளில் சென்று வழிபாடு செய்யும் போது பல நற்பலன்களை அடைகிறார்கள். மேலும் ஒரு சில ராசிக்காரர்கள் செவ்வாய்க்கிழமை சென்று வழிபட்டால் மிக பெரிய யோகம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. 12 ராசிக்காரர்களுமே முருகனை சென்று தரிசித்தால் கட்டாயம் அவர்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றமும் அந்த முருகனின் அருளும் பரிபூர்ணமாகவே கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த 3 ராசிக்கார், அதுலேயும் குறிப்பாக இந்த ஒரு நட்சத்திரக்காரர்கள், அது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விசாகம் நட்சத்திரம். முருகனின் பிறந்த நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் ஆகும். விசாக நட்சத்திரம் குரு பகவானின் அனுகிரகம் நிறைந்த நட்சத்திரம். இந்த விசாக நட்சத்திரத்திற்கு உரிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துலாம் ராசி. இந்த துலாம் ராசிக்காரர்கள் வருடத்தில் ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட்டால் கட்டாயம் அவர்கள் வாழ்க்கையில் அனைத்து சுபகாரிய தடைகளும் விலகும். நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல குடும்பம், நல்ல சந்தோஷத்துடன் இருப்பார்கள். அதற்கு துலாம் ராசிக்காரர்கள் வியாழக்கிழமைகளில் வியாழன் ஹோரை என சொல்லக்கூடிய காலை 6 மணி முதல் 7 மணிக்குள்ள நீங்க திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்ய வேண்டும். வருடத்தில் ஒரு முறை இந்த முறையில் நீங்கள் வழிபாடு செய்தால் போதும், உங்கள் வாழ்க்கையில் மிக பெரிய அதிசயம் ஏற்படும். இரண்டாவது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிருத்திகை நட்சத்திரம். கிருத்திகையும் முருகனுக்கே உகந்த நட்சத்திரமாகும். கிருத்திகை நட்சத்திரத்திற்கு உரிய ராசி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிஷபம். இவர்கள் நினைத்த காரியம் கைகூட வருடத்திற்கு ஒரு முறையாவது செவ்வாய்க்கிழமைகள்ல திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பு. அடுத்த ராசிக்காரர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுசு மற்றும் மீன ராசிக்காரர். இந்த 2 ராசிக்காரர்களின் அதிபதி குரு பகவான் ஆவார். இவர்கள் இந்த தனுசு ராசிக்காரர் மற்றும் மீன ராசிக்காரர்கள் தங்களுடைய வாழ்க்கையில ஒரு சுப காரியம் செய்யறாங்க, ஒரு வீடு கட்ட போறாங்க, இல்ல திருமணம் செய்ய போறாங்க அப்படின்னா ஒரு முறையாவது திருச்செந்தூர் முருகனை சென்று பார்த்துவிட்டு அதற்கு பிறகு தங்களுடைய சுபகாரிய வேலைகளை செய்யும் போது அந்த சுப காரியத்தில் எந்த ஒரு தடையும் வராது. அவர்கள் வாழ்க்கையில் சுபிட்சம் நிறைவாக இருக்கும். அடுத்ததாக மிதுன ராசிக்காரர்கள் மற்றும் விருச்சக ராசிக்காரர்கள். இந்த 2 ராசிக்காரர்களுமே முருகனை உள்ளன்போடு வழிபாடு செய்தால், அதுவும் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு பௌர்ணமி நாட்கள்ல சென்று வழிபாடு செய்தால் இவர்கள் வாழ்க்கையில் மிக பெரிய மாற்றத்தை அனுபவிக்கலாம். ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா, ஒரு 2 பௌர்ணமி, 3 பௌர்ணமி தொடர்ந்து திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வாருங்கள். உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். அடுத்ததாக மேச ராசிக்காரர்கள். மேச ராசிக்காரர்களின் அதிபதி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் பகவான். அவர்களுமே செவ்வாய்க்கிழமைகள்ல திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபட்டால் ஒரு நல்ல சந்தோஷத்தையும் ஒரு மிகப்பெரிய வெற்றியையும் அடையலாம். இறுதியாக கடக ராசிக்காரர்கள் பூச நட்சத்திரம். கடக ராசியில் உள்ள பூச நட்சத்திரக்காரர்கள் தைப்பூசம் அப்படின்னாலே முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த தினம். அந்த பூச நட்சத்திரக்காரர்களும் திருச்செந்தூர் முருகனை சென்று வழிபாடு செய்ய செய்ய அவர்கள் வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் பன்மடங்காக பெருகி கொண்டே இருக்கும்.
இந்த ராசிக்காரர்கள் உங்க வீட்ல இருந்தா கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க வீட்ல முருகனின் அருள் கடாட்சம் நிறைவாக இருக்கின்றது அப்படிங்கிறத. அது மட்டும் இல்ல உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா, "ஓம் முருகா" அப்படிங்கிற கமெண்ட்ஸ மறக்காம எங்களோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்ற நம்பிக்கையில் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது உங்கள் சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனல். நன்றி, வணக்கம்.